ஒரு நிமிஷம் நோட் பண்ணுங்க பாஸ், அவ்வளவும் ஃப்ராடு. உஷாரா இருங்க மக்களே. இருசக்கர வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், 4 சக்கர வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், இல்லை சரக்கு வாகனம் என எந்த வாகனம் வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வேறு எதற்கு செலவு செய்கிறார்களோ இல்லையோ, தாங்கள் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் போட்டே ஆக வேண்டும். இல்லையென்றால் நமக்கான மொத்த வேலையும் போய்விடும். சரி, நாம் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட போகிறோம் என்றால் அங்கு என்ன விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து பெட்ரோலோ அல்லது டீசலோ போட்டுவிட்டு வருவோம்? என்ன, குறைந்தது ரீடிங்கை பார்ப்போம், அவ்வளவுதான். பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் பெட்ரோல் போட்டவுடன் அதற்கு ஏற்ற பணத்தை கொடுத்துவிட்டு வாகனத்தை இயக்குவோம். ஆனால் நாம் போடும் பெட்ரோலில் கோல்மால். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஊழியர்கள் பிராடு வேலை செய்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இதுபோன்று பெட்ரோல் போடும்போது சில விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். குறிப்பாக வாகனத்தை பெட்ரோல் போட வரும்போது அங்கிருக்கும் ரீடிங்கை பார்க்க சொல்வார்கள். 0 காட்டும், பின்னர் போடுவார்கள். ஆனால் ரீடிங்கை பார்க்கும் அதே நேரத்தில் பெட்ரோல் போடும் குழாய் லாக் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் லாக் செய்தும் செய்யாமலும் ஊழியர்கள் போக்கு காட்டுவார்கள். இப்படி செய்யும் ரீடிங் ஓடும், ஆனால் பெட்ரோல் குறைவாகத்தான் வாகனத்தின் டேங்கில் விழும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாகன ஓட்டிகள் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே பெட்ரோல் பங்க் மோசடியை தவிர்க்க முடியும். இல்லாவிட்டால் பணத்தை இழக்க நேரிடும். சில முன்னெச்சரிக்கை பழக்கங்களை பின்பற்றினால் பெட்ரோல் பங்குகளில் நடக்கும் மோசடிகளில் இருந்து தப்பிக்கலாம். முதலில் பெட்ரோல் போடும் குழாயை நம்முடைய வாகனத்தின் டேங்கிற்கு மேலே சற்று உயர்த்தி பெட்ரோல் விழுவது நமக்கு தெரிவது போன்று போட சொல்ல வேண்டும். பெட்ரோல் போடுவது எனக்கு தெரியும்படி போடுங்கள் என முன்கூட்டியோ ஊழியரிடம் சொல்லிவிட வேண்டும். அது மட்டும் செய்வதில்லாமல் பெட்ரோல் போடும்போது அந்த குழாயின் மேல் பகுதியில் இருப்பதை லாக் செய்துவிட்டு போடுங்கள் என கண்டிஷனாக சொல்லிவிட வேண்டும். அப்படி செய்யும் போது நம்முடைய பெட்ரோல் திருடு போவதை தடுக்க முடியும். ஒருவேளை நமக்கு சந்தேகம் ஏதேனும் ஏற்பட்டால் பெட்ரோல் பங்க் மேலாளரிடம் ஊழியர் குறித்து புகார் அளிக்க வேண்டும். இது மட்டுமின்றி பெட்ரோல் போடுவதற்கான டிஸ்பிளே ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டால் வேறு பம்பில் இருந்து எரிபொருளை நிரப்பும்படி நாம் கேட்க வேண்டும். இதே போன்று ஒரு சில பெட்ரோல் பங்கில் நாம் பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் வழக்கத்திற்கு மாறாக குறைவாக போடப்படுகிறது என்பதை ஓரளவுக்கு நம்மால் அறிய முடியும். அதற்கேற்றாற் போன்று நாம் சுதாரித்துக் கொண்டு இந்த இண்டிகேஷனை அவர்களுக்கு காண்பித்து குறைவாக பெட்ரோல் போடப்படுகிறது என சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் கேட்கவில்லை என்றால் அடுத்த முறை அந்த பெட்ரோல் பங்கில் சென்று பெட்ரோல் போடுவதை தவிர்த்து விடுங்கள். அதே போன்று பெட்ரோல் போடும்போது நம் கவனத்தை திசை திருப்ப நம்மிடம் பேச்சு கொடுப்பார்கள், கவனச்சிதறலை ஏற்படுத்துவார்கள். அப்படி கவனக்குறைவின்றி நாம் இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமான ஒன்று, பெட்ரோல் போட்ட பிறகு ரசீதை கவனமாக பெற்றுக் கொள்ளுங்கள். இதுபோன்ற சிறு சிறு விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்து பெட்ரோல் போடும்போது நம் பணத்திற்கான பெட்ரோல் அல்லது டீசல் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் மோசடி செய்வது குறித்து கண்டுபிடித்தால் அவர்களை கையும் களவுமாக பிடித்துக் கொடுப்பதும் நடக்கும். எனவே பார்த்து பெட்ரோல் போடுங்கள் மக்களே. பெட்ரோலுக்கே நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெருந்தொகை எடுத்து வைக்க வேண்டிய நிலைமை நமக்கு உள்ளது. எனவே ஏமாறாமல் இருக்க நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.